Yeah, hi, welcome you all to our channel Cryptech Masters. Please do subscribe and follow us on social media. நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சியோட சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸை பற்றி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ட்ரேடிங் டைப்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு எபிசோடில் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜி, அதாவது ட்ரேட் பிளான் செட் பண்ண மணியை எப்படி மேனேஜ் பண்ணலாம், அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ட்ரேடிங், அதை பற்றிலாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து கிரிப்டோக்கும் அப்ளிகபிள். ஜென்ரலாக ஒரு ட்ரேட் பிளானுக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ரிஸ்க். ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரேடில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், அந்த ட்ரேடுக்கு நம்ம எடுக்கிற ரிஸ்க் வந்து வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு ட்ரேடராக நம்ம மணியை லாஸ் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி நமக்கு இருக்கணும். ஸோ உங்களால் ட்ரேடில் போடுற மணியை லாஸ் ஆச்சு அப்படின்னா அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்க்கு வரலாம். ஸோ what you afford to lose, that only you need to invest in cryptocurrency. Next வந்து டைம். நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேட் எய்தர் ஷார்ட் ஆர் லாங் டர்மாக இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு ட்ரேடிங்க்கு ரிஸ்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். லெட்ஸ் சே ஒரு பர்சன் வந்து 10,000 rupees வந்து கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேடுக்கு காயினை சூஸ் பண்ணி ட்ரேட் பிளான் வந்து 60% சக்ஸஸ் ரேட்டில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போம். சப்போஸ் அந்த ட்ரேடில் அவரோட மொத்த 10,000 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு 60% மணி ப்ராஃபிட்டாக வர சான்சஸ் இருக்குது, 40% லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா அவரோட கேபிட்டல் அமௌண்ட் சிவியராக அஃபெக்ட் ஆகும். இதுவே அவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரே காயினில் இன்வெஸ்ட் பண்ணாமல் 2 காயின் சூஸ் பண்ணுறாரு, ஸ்ப்ளிட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 ஒரு காயினும் இன்னொரு 5,000 இன்னொரு காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் எடுக்கிற ரிஸ்க்கை விட இதில் வந்து அப்படியே ரிஸ்க் வந்து பாதியாகும். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்கும் ரொம்ப கொடுக்கணும். பிகாஸ் கேபிட்டல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். இப்போ 2% மணி மேனேஜ்மெண்ட் ரூல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஒரு ட்ரேடில் ரிஸ்க், அதாவது லாஸ் எவ்வளோ வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத ஜென்ரலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் தான் இந்த 2% மணி மேனேஜ்மெண்ட் ரூல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh rupees கேபிட்டல் அப்படின்னா 2% ரூலில் நீங்கள் இந்த கேபிட்டலுக்கு 2,000 rupees வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2% ரிஸ்க் அண்ட் 10% ரிஸ்க்னு சேம் கேபிட்டல் அமௌண்ட் ட்ரேடிங்கில் எடுத்து பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் ஆஃப்டர் 10th ட்ரேட் நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டல் 2% ரிஸ்க்குக்கும் 10% ரிஸ்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஆல்மோஸ்ட் 10%ல் நம்மளோட கேபிட்டல் 65% லாஸ் ஆயிடுச்சு, பட் 2%ல் ஜஸ்ட் 16% தான் லாஸ் ஆயிருக்கு. ஸோ ரிஸ்க் லெவலை பொறுத்து நம்ம கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் சைசிங். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளவு வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் காயின்ஸை ஒரு ட்ரேடில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த ரிஸ்க் லெவலை கிராஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பொசிஷன் சைசிங் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 3 டைப்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்டர் அமௌண்ட் வெர்சஸ் ரிஸ்க் அமௌண்ட். இதுக்கான ஃபார்முலாவை மட்டும் பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக அதை எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ பொசிஷன் சைஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் அமௌண்ட் இன்டு ரிஸ்க் பர்சன்டேஜ் விச் இஸ் டிவைடட் பை கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் காயின் மைனஸ் ஸ்டாப் லாஸ் டோட்டலி மல்டிப்ளைட் பை கேபிட்டல் அமௌண்ட். இந்த மெத்தடில் ரிஸ்க் பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் சைஸ் மாறும். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். கேபிட்டல் வந்து 1 lakh rupees. ஸோ இதுக்கு ரிஸ்க் பர்சன்டேஜ் வந்து 2%. சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரேடிங்க்கு ஒரு காயினை சூஸ் பண்ணுறீங்க, அந்த காயினோட ப்ரைஸ் கரெக்டாக ஒரு 10 rupees இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த ட்ரேடில் அந்த காயின் 12 rupees வரப்போகும். இன்கேஸ் நெகட்டிவில் போனால், அதாச்சும் ஸ்டாப் லாஸில் 9 rupees போகும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இதில் ப்ராஃபிட் வந்தால் நம்ம கேபிட்டல் அமௌண்ட் ஆட் ஆகும், பட் நெகட்டிவ் நடந்தால் நம்ம கேபிட்டல் அஃபெக்ட் பண்ணும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டை விட கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ பொசிஷன் சைஸ் வந்து which is equal to 1 lakh into 0.02 which is divided by 10 minus 9. So into 1 lakh rupees which is equal to 20,000. ஸோ இந்த ட்ரேடில் நம்ம மேக்ஸிமம் 20,000 rupeesக்கு காயின் வாங்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஹெட்லெஸ் ஷார்க் அண்ட் பரனாஸ். இது கொஞ்சம் ப்ராடர் வியூவில் பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது லாஸ்ட் ஃபார்முலா படி 2% ரிஸ்கில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ்க்கு ஒரு 2% கேபிட்டல் லாஸ் ஆகும்.
செகண்ட் ட்ரேடுக்கு 2% லாஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக லாஸ் ஆனாலும் நம்ம கேபிட்டல் கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு தான் 6% ரூல் அப்ளிகபிள் பண்ணணும். அதாவது மல்டிபிள் ட்ரேட் லாஸ் ஓவரால் 6% வந்துடுச்சு அப்படின்னா அந்த மந்த் ட்ரேட் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் பிரேக் எடுக்கணும். எல்டர் இதை ஷார்க் அண்ட் புரனாஸ் கூட கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாரு. யூஸ்வலா ஷார்க்கோட அட்டாக் சடன் அட்டாக்காக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற ட்ரேட் ஹியூஜ் லாஸ்ல முடியும். பட் புரனாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அட்டாக் பண்ணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் பண்றது நம்மளோட கேபிட்டலை கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெல்லி கிரைட்டீரியான். ஸோ கெல்லி கிரைட்டீரியான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இதில் ப்ரீவியஸ் ட்ரேட்ஸோட வின்னிங் பர்சன்டேஜுக்கும் நம்ம ட்ரேட்ஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கும் உள்ள ரேஷியோவை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் ட்ரேட் பொசிஷன் சைஸ் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, டைரெக்டாக நம்ம அதோட ஃபார்முலா பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கெல்லி பர்சன்டேஜ் ஈக்குவல் டு W minus 1 minus W which is divided by R. ஸோ Wங்கிறது வின்னிங் ப்ராபபிலிட்டி, Rங்கிறது ஆவரேஜ் ஆஃப் ட்ரேட் divided by average of loss trade. சப்போஸ் உங்க பாஸ்ட் 10 ட்ரெண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் டீடைல்ஸ் இதுதான் அப்படிங்கிறத வச்சுப்போம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்றேன். ஸோ W வந்து 10 ட்ரேட்ல எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட்டா அதுதான் வின்னிங் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த கேஸ்ல 6 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து 0.6. நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ பார்க்கணும்னா ப்ராஃபிட் ட்ரேட்ஸோட ஆவரேஜ் வேணும். ஸோ கால்குலேட் பண்ணா 332. சிமிலர்லி ஃபார் ஆவரேஜ் லாஸ் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1888. ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1.76 வருது. ஸோ ஜென்ரலாக கெல்லி கிரைட்டீரியானில் ஆர் வேல்யூ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1.5 இருக்கிறது நல்லது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆவரேஜ் லாஸை விட அதிகம். ஸோ அல்டிமேட்டாக நம்ம ப்ராஃபிட் மேக்கிங் வந்து பாசிபிலிட்டி அதிகம். இன்கேஸ் இந்த டேபிள் எடுத்துக்கலாம், இதில் ஆவரேஜ் லாஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை விட அதிகம். ஸோ ஆர் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்தால் இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கு ஆன்சரை பார்த்துட்டு வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஆர் வேல்யூ கிரேட்டர் தென் 1க்கு வரலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஆர் வேல்யூ வந்து 1.76, இது ஒரு நல்ல வேல்யூ. இப்போ கெல்லி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு கெல்லிஸ் பர்சன்டேஜ் வந்து 37% வருது. அதாவது நம்ம கேபிட்டலில் இருந்து பர்டிகுலர் ட்ரேடுக்கு மேக்ஸிமம் 37% வரை யூஸ் பொசிஷன் சைஸ் எடுக்கலாம். சப்போஸ் கெல்லி பர்சன்டேஜ் வந்து 70% வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ட்ரேட்ல 70% கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் ஐடியாவே கிடையாது. என்னதான் வின்னிங் 70% இருந்தாலும் மீதி 30% லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ரிஸ்க் பர்சன்டேஜ் லைக் 5% வரை டிஃபைன் பண்ணி 70%ல 5% அதாவது 3.5% வரை கேபிட்டல் இருந்து ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஆர் வேல்யூ லெஸ்ஸா இருந்தாலும் சேம் ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ கைஸ், பொசிஷன் சைஸிங்க மேலே சொன்ன 3 மெத்தட்ஸும் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்டா ட்ரேட்ல ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட்ல லாஸ்டா நம்ம பார்க்க போறது ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதான். ஒன்ஸ் ரிஸ்க் அண்ட் பொசிஷன் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரேட்ல எவ்வளவு வர லாஸ் ஆகலாம், எவ்வளவு ப்ராஃபிட் வந்தா எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத இதை டிஃபைன் பண்ண நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷன் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு எந்த அளவு ப்ராஃபிட் எய்ம் பண்ணலாம் அப்படின்னு ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் ஈக்குவல் டு ஆவரேஜ் வின்னிங் ட்ரேட் பை ரிஸ்க். ப்ரீவியஸ் 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் கெயின்ஸ் வந்து 332, 2% ரிஸ்க் படி 2000 rupees. ஃபார்முலால போட்டா 332 divided by 2000 which is equal to 1.66:1. இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரேட்ல சப்போஸ் 2000 ரிஸ்க்கு ப்ராஃபிட் நம்ம 332 வரை எய்ம் பண்ணலாம். யூஸ்வலா இந்த ரேஷியோ மேக்ஸிமம் 3:1 ரேஞ்சுக்குள்ள இருந்தா நல்லது. அதாவது மேக்ஸிமம் 6000 வரை நம்ம ப்ராஃபிட் செட் பண்ணலாம் ஒரு ட்ரேடுக்கு 2000 ரிஸ்க் எடுத்தா. இன்னைக்கு எபிசோட லாஸ்ட் டாபிக்கா ட்ரேடிங்கான டிப்ஸை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னா நமக்கு தேவையான அப்படி இல்லை அத்தியாவசியமான பணத்தை வந்து ட்ரேடிங்ல யூஸ் பண்ணக்கூடாது. கிரிப்டோ மட்டும் இல்லை, எந்த ஒரு ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களால லாஸ் ஆனா கூட அந்த பணம் உங்களை பாதிக்காது அப்படிங்கிற அந்த பணத்தை மட்டும்தான் ட்ரேடிங்குள்ள போடணும். ஒரு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடுக்கான எல்லா ரிசர்ச்சும் பண்ணி ட்ரேடிங்ல இறங்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு ட்ரேட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை பத்தியே அனாலிசிஸ் பண்ணுங்க. எங்க ஃபெயிலியர் ஆச்சுன்னு ஹோம்ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேட்ல அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் எப்பயுமே தப்பு பண்ணாது, நம்ம தான் தப்பு பண்ணுவோம். சில பேர் ட்ரேட் ஃபெயிலியர் ஆனா சொல்ற ஃபர்ஸ்ட் வேர்ட்னா அப்படின்னா ட்ரேடிங் கரெக்டாக தான் எடுத்தேன், மார்க்கெட் ஆப்போசிட்ல டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆக்சுவல் மார்க்கெட் எப்பயுமே யாருக்காகவும் மாறாது, அது டைரக்ஷன்ல தான் போயிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம தான் மார்க்கெட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆக கற்றுக்கணும். ஸோ மார்க்கெட் டைரக்ஷனுக்கு தான் ட்ரேட் எடுக்கணும்.
நம்ம நிறைய தடவை சொன்ன மாதிரி ட்ரேட்ல பிளான் இல்லாம இறங்குறது ஸ்விம்மிங் தெரியாம கடல்ல கால் விடுற மாதிரி தான். அடுத்தது FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு காயின் மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு அதை பத்தி எந்த ரிசர்ச்சும் பண்ணாம எங்க மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல டைரக்டா போய் பை பண்ணிடுவாங்க. அவங்க பை பண்ண டைம் அந்த காயினோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ண டைமா இருந்தா அவங்க அந்த காயின்ல ப்ராஃபிட் பண்ணி வர முடியாம லாஸ்ல தான் வெளியே வருவாங்க. ஸோ ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கிற அனதர் ராங் திங்கிங்னா அது ஹை பிரைஸ் காயின் கொஞ்சம் வாங்குறத விட லோ பிரைஸ் காயினை நிறைய வாங்கினா நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் ஆக்சுவல் ட்ரூத் பார்த்தோம் அப்படின்னா காயின் பிரைஸ்ல இல்லை, நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம அதர் ஃபேக்டர்ஸ் லைக் வால்யூம், ட்ரெண்டிங்னு நிறைய இன்புட்ஸ் தான் காயினோட மூவ்மெண்ட்ஸை டிசைட் பண்ணும். காயினோட ப்ரைஸ் ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தான். நமக்கு காயின் ப்ரைஸ் முக்கியம் இல்லை, அந்த காயின் ப்ரைஸை டிசைட் பண்ற ஃபேக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். கிரிப்டோவில் ஃப்ராக்ஷனில் காயின் வாங்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ பிட்காயின் 30 lakhsல ஒரு காயின்னா நம்ம 1000 rupees கூட அந்த காயினை வந்து வாங்க முடியும். ஒரு காயின் வாங்கும்போது செல் பண்ணும்போது கரெக்டாக காயின் நேம், காயின் சிம்பிள், பை ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ்லாம் செட் பண்ணியிருக்குமா அப்படின்னு டபுள் செக் பண்ணிவிட்டு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜென்ரலாக ட்ரேடில் டார்கெட்டட் ப்ரைஸ் அச்சீவ் ஆகிட்டு மார்க்கெட் இன்னும் ஏறுதா, காயின் ப்ரைஸ் ஏறுதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறம் காயின் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். கடைசியாக சிலர் கொஞ்சம் ப்ராஃபிட் இல்லை, சில சமயம் லாஸில் கூட ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி வெளியில் வர வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ப்ராஃபிட் எல்லாம் எக்ஸ்சேஞ்சில் வெறும் நம்பரில் பார்த்துட்டு ரியலைஸ் பண்ணாமல் விட்டுடாதீங்க. 1 lakh உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தாலும் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணாத வரைக்கும் அது வெறும் பேப்பர் ப்ராஃபிட் தான். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த காயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் வித்ட்ரா இல்லாத பண்ணுங்கள். ஸோ அட்லாஸ்ட் முக்கியமான ரெக்கமெண்டேஷன், ரூல் கூட சொல்லலாம், மேலே சொன்ன எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரேடே சக்ஸஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே எபிசோட் கைஸ். ஸோ இன்னைக்கான சம்மரி மணி மேனேஜ்மெண்ட் இன் ட்ரேடிங்கான 3 steps பார்த்தோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் பற்றி பார்த்தோம். ஸோ அது கூட ட்ரேடிங்கான சில ரெக்கமெண்டேஷன் கைட்லைன்ஸையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல கிரிப்டோல போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், காயின் அனாலிசிஸ்க்கு எப்படி செலக்ட் பண்ணணும், அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ until then stay connected with us. as usual இன்னைக்கு எபிசோட் ஒரு இன்ஸ்பைரிங் கோட்டோட முடிச்சு. நம்ம எல்லாரை விட ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஆனா மற்றவங்களை விட டிசிப்ளின்டா இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இம்மிடியேட்டாக அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் we are also active in social medias like Facebook, Twitter, Telegram, Instagram, Reddit, Pinterest, LinkedIn. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். we are always active on daily market updates வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். Thanks for watching. Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.